அபிராமி. அந்த திவாகர் கேட்டப்போ இப்படி அமைதியா தான் இருந்தியா? ஆனா இதுக்கப்புறமும் நீ இப்படி அமைதியா தான் இருப்பேன்னு என்ன உத்தரவாதம்? உன்னை முடிச்சிடறேன். மிஸ்டர் தேவராஜ், கண்ண கீழே இருக்குங்க மிஸ்டர் தேவராஜ். யோ, நான் உன்னோட சீனியரியா. Put down your gun, sir. ஏய், என்ன பார்த்து ஆர்டர் போடுற உரிமையை உனக்கு யாரா கொடுத்தா? அதே கேள்வியை தான் நானும் உங்களை கேட்கிறேன். ஏன் கஸ்டடியில் உள்ள கைதியை என்கொயரி பண்ண உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க? எனக்கு யாரா கொடுக்கணும்? திவாகர், நான் யாருன்னு தெரியுமில்ல? சார், அமைதியா இந்த இடத்தை விட்டு போங்க, இல்ல உயர் அதிகாரியை பார்த்து உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. தேவையா? இந்த வலி வேதனை எல்லாம் உங்களுக்கு தேவையா? உண்மையை சொல்லிடுங்களே. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அது தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல போறீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தான் நீங்க சொன்னீங்களே. ஊர் பேரு என்ன? திருநகரி போய் விசாரிச்சுட்டு வந்தேன். நீங்க தான் அபிராமி, மேல்மளிகை வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த கேஸ்ல இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. உங்களுக்கு சாதகமா எதுவுமே இல்ல. சோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் 1 நீங்க தான். அடப்பாவி, இங்க வந்து படுத்துட்டு இருக்கியா? படுக்க இடம் கிடைக்காம தவிச்சுட்டு இருப்பேன்னு பார்த்தா இங்க வந்து நன்னா சொகுசா படுத்துட்டு இருக்கியா? டேய் சுப்பு, சுப்பு எழுந்துடா. டேய், உன்னை ஆத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தேன். உன்னை யார்டா உள்ள விட்டது? அக்கா, நான் தான் அக்கா உள்ள விட்டேன். நீ எதுக்கு இதுல தலையிட்ட? நான் சொன்னதை மதிக்காம அவனை உள்ள கூட்டிட்டு வந்தா அப்புறம் என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு? அக்கா, என்ன தப்பா நினைக்காதீங்க அக்கா. உங்க வார்த்தையை மீறி நடக்கணும்னு நான் நினைக்கல. அவரும் அப்படி நினைக்கல. அவர் வெளியில படுத்துட்டு அவஸ்தைப்படுறது பார்க்க பாவமா இருந்துச்சு. எதுக்காக அவனை நான் வெளியே படுக்க சொன்னேன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு வந்திருக்கான். நம்ம குடும்பத்துல யாருக்குமே இந்த பழக்கம் கிடையாது. உன் அத்திம்பேருக்கு தெரிஞ்சா
இவனை இப்பவே கொண்டு போட்டுருவாரு. அவர்கிட்ட பொறுமையா சொல்லிக்கலான்னு ஏன் வழியிலே அவனை திருத்தலான்னு பார்த்தேன். ஆனா நீ நடுவுல பூந்து கெடுத்துட்டிய. அக்கா நீ ஒண்ணு சொல்லாத விஜி. உன்ன மாதிரிதான் நானும் ஆரம்பத்துல இவனுக்கு ரொம்ப பரிதாபப்பட்டு இருந்தேன். அப்பா அம்மா இல்லாத புள்ள தருதலையா போக கூடாதுன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு கவனமா வளர்த்தேன்னு நேக்கு மட்டும்தானே தெரியும். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்னு இவன் நேத்திக்கே புரிய வச்சுட்டான். குடிச்சிட்டு வந்தான். சாரி இவன் மணி. குடிச்சிட்டு வந்ததை நினைச்சு நினைச்சு நீக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. சாரி மணி. என்ன சாரி? தெரியாம பண்ணிட்டேன் மணி, என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட பேசாதடா. அக்கா உங்க கோபத்துல இருக்க நியாயம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க இவரை திருத்தணும்னு நினைக்கிறீங்களா இல்லன்னா இவர் திரும்பவும் அந்த பழக்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. தப்பு செஞ்சவாள தண்டனை கொடுத்துதான் திருத்தணும்னு இல்லக்கா. தான் செஞ்ச தப்ப மறந்து மன்னிச்சாலே போதும், தானாவே திருந்திடுவாங்க. என்னடி உளர்ற? தண்டிச்சாலே சில ஜென்மங்களுக்கு உரைக்காது, இதுல மன்னிச்சு வர விடணுமா? விடணும்க்கா. இவர் குடிச்சிட்டு வந்ததால ஆத்துக்கு வரக்கூடாதுன்னு விரட்டி அமிச்சிட்டு அதே வேதனையில இவர் திரும்பவும் போய் குடிப்பாரு. குடிச்சா ஆத்துக்கு போக முடியாதுன்னு ஒரு கட்டத்துல தெளிவா புரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க அடிமையாகி ஆத்துக்கு வரதையே நிறுத்திடுவாரு. ஆமா, மன்னிச்சு விட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நாம எவ்வளவுதான் குடிச்சிட்டு வந்தாலும் ஆத்துல இருக்கிறவா கண்டுக்க மாட்டான்னு நினைச்சிட்டு ஹாயா இருப்பாரு. இல்லக்கா, மன்னிக்கிறத விட பெரிய தண்டனை வேற எதுவுமே இல்ல. நம்ம தப்பு செஞ்சுட்டு வந்தாலும் மன்னிச்சிட்டாங்களேன்ற குற்ற உணர்ச்சி அவரை உறுத்திண்டே இருக்கும். அந்த உறுத்தலே அவர் மனசை மாத்திடும்க்கா. என்னக்கா அமைதியா இருக்கே? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல, நீ சொன்ன மாதிரி நானும் கொஞ்சம் பொறுமையாவே இவனை ஹேண்டில் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. ஏதோ எனக்கு தோணுச்சு, அத சொன்னேன், அவ்வளவுதான்க்கா. சரி, இது பாரு சுப்பு, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு என்ன வேதனைப்படுத்தின அப்புறம் அவ்வளவுதான். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டாமா. விஜி, ரொம்ப தேங்க்ஸ் விஜி. ஒரு பெரிய சங்கடத்திலிருந்து என்னை காப்பாத்திருக்க. தேங்க்யூ வெரி மச். இந்த நன்றிய இனிமே குடிக்காம இருக்கிறதுல காட்டுங்கோ. ஏம்மா, என்னடா நான் கிளம்புறேம்மா. கண்ணே, இட்லிக்குது நாஸ்டா துண்டு போயேன். வேணாம்மா, மனசு சரியில்லம்மா, அப்பால பார்த்துக்கலாம்மா. இந்த பாரு, வேலைக்கு போக சொல்ல வெறும் வயிறா போக கூடாது. 2 இட்லி அனல் துண்டு போ. ஏம்மா, அக்கா வீட்டில் எல்லாம் போனதுலேருந்து மனசு சரியில்லைம்மா. எதை பார்த்தாலும் வெறுப்பாக்குதுமா. எனக்கு இம்மா அட்வைஸ் பண்ணுறிய, உன் மனசுக்குள்ள நீ அழுதுன்னு சொல்லு, அப்புறம் எப்படிம்மா சாப்பிட பிடிக்கும்? அதெல்லாம் தேவையில்லம்மா. முடியலடா கண்ணு, என்னாலையும் முடியல. அந்த அபிராமிக்கேஸ்வர போராடுறதுக்கு நம்ம உடம்பும் இஷ்டாங்க இருக்க தேவையில்ல. அதுக்காக தான் நம்ம வயிற்றுல 2 போட்டுக்கினா நல்லதில்ல. ஏம்மா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாம்மா. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் என்னை விட்டுருமா. ஏம்மா, என்னம்மா அம்பிகா பாப்பா இன்னும் தூங்கினே இருக்குது, நீ இன்னும் எழுப்பலையாம்மா? அதை தூங்கட்டு விடுவேல. பாவம் புள்ள ராத்திரியெல்லாம் அண்ணின்னு அழுதுகினே இருந்துச்சு. இப்பதான் அசந்து தூங்குறான். இன்னும் சத்த நேரம் தூங்கட்டுமே, பாவம். என்னம்மா பேசுற நீ? அக்கா என்னம்மா சொல்லிருக்குது? 1000 பிரச்சனை இருந்தாலும் ஸ்கூலுக்கு போறதை மட்டும் நிறுத்த விடாம சொல்லிருக்குதுல்ல, அது இல்லாதப்பா அது சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணாம இருக்க முடியுமா? அம்பிகா, அம்பிகா, அம்மா என்னடா இங்க வாமா, பாருமா, பிள்ளைக்கு அப்படியே உடம்பு நெருப்பாட்டம் கொதிக்குதுமா. என்னடா சொல்றா? மடியா? ஆமா, ஐயோ ஜுரம்தான்.
இப்படி கொதிக்குதா? அபிராமியை நினைச்சு நினைச்சு புள்ள ராத்திரி எல்லாம் ஏங்கி போடுச்சு. மகமாயி, இந்த பிள்ளைங்கள ஏன் தான் இப்படி சோதிச்சுக்கிறியோ? அம்மா, விடுமா, புலம்பாதம்மா. நான் பாப்பா கூட்டுன்னு ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். நீ வீட்டை போட்டு டக்குன்னு வா. எழுந்துடுறா குட்டி, கவலைப்படாத குட்டி. அண்ணி சீக்கிரம் வந்துருவாங்கண்ணா. வா போலாம். அம்மா சீக்கிரம் வந்துருமா. இந்த வந்துக்கிறேன், நீ போ. விஜய், அம்மாடி விஜய். அப்பா, அக்கா, விஜயம்மா, நான் இந்த ஆத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? இப்பதான் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சாப்பா? என்ன சுத்தமா மறந்துட்டேலாப்பா? என்னம்மா அப்படி கேட்குற? மறக்கிறதா? நேக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கிறதே நீ ஒருத்தி தானேம்மா. உன்னை விட்டா நேக்கு வேற யார் இருக்கா? ஆனால் ஒன்று, நினச்ச உடனே நேரில் வந்து பார்க்குற தூரத்துலையே அவனை அனுப்பி வச்சிருக்கேன். இப்பெல்லாம் பக்கத்து ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. என்னால் முடியலம்மா. ஏன்பா, உங்க உடம்ப நீங்க சரியா பாத்துக்கிறது இல்லையா? வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்களாப்பா? நான் சொன்ன மாதிரி மாத்திரை எல்லாம் போட்டுக்கிறேளா? கூட இருந்து உங்களை கவனிச்சுக்க முடியலன்றது ஒவ்வொரு நாளும் என் மனசை உறுத்திண்டே இருக்குப்பா. சேச்சா, அசடு, இப்படிலாம் அழப்படாது. நோக்கு அது மாதிரிலாம் வருத்தம் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தானே கடன் அழுவேன்னு எல்லா மருந்து மாத்திரைகளையும் ஒழுங்கா முழுகிண்டு உசுரை கையில் பிடிச்சி வச்சுருக்கேன். என்ன விடுமா, நீ எப்படி இருக்க? நேக்கு என்னப்பா, உங்க கூட இல்லைன்ற ஒரு குறைய தவிர நான் நன்னா இருக்கேன். அக்காவும் அத்தையும் பேரும் என்ன நன்னா பாத்துக்கிறா. வாங்க மாமா, எப்படி இருக்கேள்? எப்போ வந்தேள்? இப்பதான் வந்துட்டே இருக்கேன். அப்பாவும் பொண்ணும் வாசல்லயே நின்னு பேசிட்டு இருக்கணும்னு ஏதாவது சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேளா? அப்படிலாம் உள்ள ஒண்ணும் வாங்கோ. இல்ல. உட்காருங்க. விஜய், இந்தாம்மா, இதெல்லாம் கொண்டு உள்ள வை. சரிப்பா, நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஆ, நான் ஊருக்கு வந்தப்போ உங்களை பார்த்தது. எப்படி இருக்கேள்? என் க்ஷேமத்துக்கு என்னம்மா குறை? ஏதோ நடமாடிட்டு தான் இருக்கேன். ஆனால் என் மூத்த பொண்ணு என்னடான்னா, தான் வாழ்க்கையில் தானே மண்ணவாரி போட்டுண்டு இப்போ கொலகாரிங்கிற பேரையும் சுமந்துட்டு ஜெயிலுக்குள்ளே போயிருக்கா. ரெண்டாவது பொண்ணு சின்ன வயசுலேயே பூவையும் பொட்டையும் எழுந்துட்டு ஏன் முன்னாலேயே அமங்கலியா நின்றுருக்கா. அது என்னன்னு எனக்கு புரியலையே. என் ரெண்டு பொண்ணுல யாராவது ஒருத்தையாவது சந்தோஷமா வாழறத பார்க்க நேக்கு கொடுத்து வைக்கலையே. அப்படி மகா பாவியானா இருக்கேனா? கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். சரியாகாதுமா, எதுவும் சரியாகாது. எப்போ பிறந்தாத்தையும் புக்காத்தையும் மறந்துட்டு இந்த ஊரை விட்டே போனாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவளால நான் படக்கூடாத அவமானத்தை எல்லாம் பட்டாச்சு. இப்ப புதுசா கொலகாரியோட அப்பாங்கிற பேர் வேற எனக்கு வந்து சேர்ந்திருக்கு. பொதுவா பெத்த குழந்தைகள் தோப்பனார் சேர்த்து வச்ச சொத்தைத்தான் அழிப்பான்னு சொல்லுவா. ஆனா அவ நான் சேர்த்து வச்ச பேரு புகழ் கௌரவம் எல்லாத்தையும் ஒரேடியா குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டாளே. பாருமா, மனுஷனுக்கு மானமும் மரியாதையும் போயிடுத்துன்னா அவன் செத்த பணத்துக்கு சமானம்னு சொல்லுவா. நானும் இப்ப செத்த பணமா தான் ஏதோ நடமாடிட்டு இருக்கேன். லோகத்துல வேற எந்த தோப்பனாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாதுமா. சாரி மாமா, வேற வழி இல்லாம தான் நான் போலீஸ் கிட்ட அட்ரஸ் கொடுக்க வேண்டியதா போயிடுது. அப்படி நான் கொடுக்கலன்னா பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆயிடும்னு சொன்னா அதான் அட்ரஸ் கொடுத்தேன். நீ கொடுக்கலனாலும் அவ எங்க ஆத்த தேடி வந்துதாமா இருப்பா. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. அபிராமி மாதிரி ஒரு பொண்ணை பத்ததுக்கு இது மாதிரிலாம் நான் அனுபவிச்சு தானே ஆகணும். ஏதோ நல்ல காலம் நல்ல வேலை. இவ அம்மா அந்த காலத்திலேயே இதெல்லாம் பார்க்காம நல்லபடியா கண்ணை மூடிட்டா. என்ன பண்றது? ஐயோ மாமா. அப்பா இந்தாங்கப்பா. போலீஸ் உங்ககிட்ட என்னப்பா விசாரிச்சாங்க? நீங்க அக்காவை பத்தி ஏதாவது சொன்னேளா? சொன்னேளாவா? கண்டிப்பா அபிராமி தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு சொன்னேன். அப்பா பின்ன என்னம்மா, பின்ன யாரோ ஒரு குழந்தைக்காக பெத்த தோப்பனாரையும் ஆம்படையானையுமே உயிரோட குழி தோண்டி புதைச்சிட்டு போனவளுக்கு இன்னொரு உயிரை எடுக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவ கொலகாரி தான். அக்கா மேல உங்களுக்கு 1000 கோபம் இருக்கலாம்ப்பா. அதுக்காக நீங்களே அக்காவை கொலைகாரின்னு பட்டம் கொடுக்கலாமா? அபிராமி அக்கா. போது நிறுத்து விஜய். நீ இப்படி அவளை அக்கா அக்கான்னு கூப்பிடுறது என் காதுல நாராசமா விழுந்துட்டு இருக்கு.
எப்போ அவ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சோ அன்னைக்கே நேக்கும் அவளுக்கு இருந்த உறவு அருந்து போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என் மூத்த பொண்ணு செத்துட்டா. நேக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அது நீ மட்டும்தான். உனக்காகத்தானே நான் உயிரோடயே இருந்துட்டு இருக்கேன். இனிமே அவளை பத்தி என் காதுபட பேசாத. என் காதுபட ஒரு வார்த்தை கூட அவ பேரை கூட நீ சொல்லப்படாது. ஆமா அப்பா, வயசுல சின்னவா, இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதே. என்ன இருந்தாலும் அபிராமி அக்கா உங்க பொண்ணுப்பா. இந்த மாதிரி சமயத்துல நாம தான் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். ஆ? ஒரே ஒரு தடவை நம்ம அக்காவை போய் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. விஜய், இப்படியே நீ பேசிட்டு இருந்தா அப்புறம் உன்னையும் நான் வெறுக்கும்படி ஆயிடும். இந்த ஜென்மத்துல அபிராமி முகத்துல நான் முழிக்க நான் விரும்பல. எனக்கே ஒன்னு ஆயிட்டா கூட அவ என்னை வந்து பார்க்க வேண்டாம். அதையும் மீறி கூட பிறந்தவங்கிற பாசத்தோட அவளை போய் நீ பார்த்த, அதுக்கப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். நோக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா, அப்படி நீயே முடிவு பண்ணிக்கோ. மாமா, என்ன மாமா இது? பின்ன என்னம்மா அவ பாட்டுக்கு புரியாம ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீள்? உட்காருங்கோ உட்காருங்கோ, காஃபி சாப்பிடுங்கோ. விஜி, நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு. அக்கா போ, என்ன காஃபி சாப்பிடுங்க மாமா. ஈரான் எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னு என்ன அவ புராணம் சொல்றத புரிஞ்சுக்க வேண்டாம். இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே நான் முதிச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது போலீஸ்காரன் வந்து ஆத்திலேயே விசாரணை பண்றான். தேவையா? எவ்வளவு அவமானமா இருக்கு. வணக்கம் சார். தம்பி நெல்லு. யார் நீ? என்ன சார், நான் தான் சார் வார்ட் பாய். இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்தது இல்லையே. ஐயா, என்ன சார் இது? இந்த ஹாஸ்பிட்டல்ல 3 டியூட்டி சார். 6 to 2, 2 to 9, 9 to 6. போன வாரம் ஃபுல்லா எனக்கு நைட் டியூட்டி. அதுக்கு போன வாரம் ஃபுல்லா எனக்கு மார்னிங் டியூட்டி. மறுபடியும் இந்த வாரம் மார்னிங் டியூட்டி போட்டுருக்காங்களா? அதான் போன வாரம் ஃபுல்லா என்ன பார்க்க முடியல, இந்த வாரம் பாக்குறீங்க. புரியுதா சார்? சரி, உன் பேர் என்ன? என்ன சார்? வெங்கடேஷ் சார். இந்த சார் ஐடி கார்டு இந்த. சரி, வேலையை பாரு. சும்மா தேவையில்லாம சந்தேகப்படக்கூடாது சார். யோ, எனக்கு நம்ம உள்ள போனவன் மேல சந்தேகமா இருக்கு. நான் போய் ஹவுஸ் கீப்பிங்க விசாரிச்சுட்டு வரேன். நீ இங்கே இரு. சீக்கிரம் போயிட்டு வந்துறியா? சரி. அக்கா அக்கா அக்கா, கோமாலா அப்படி தூங்கிட்டியா? ஃபோன் கொண்டு வந்திருக்கா? குடு. அப்புறம்க்கா வராங்க. என்னக்கா வராங்கடா. அக்கா, நீ சொல்றது ஒன்றும் புரியல. என்ன சொல்ற? அக்கா சொல்லுக்கா, புரியலக்கா. அக்கா, உனதான் கேக்குறேன், என்ன சொன்ன? அக்கா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ?